கதிருக்கும் சிவா கூட சௌமியா அனுப்புறது சரின்னு தான் பட்டுச்சு. உடனே சௌமியா கிட்ட போய் சாப்பாட கொடுத்துட்டு விவரத்தை சொன்னான். "இவன் என் நண்பன் தான், நம்பிக்கையானவன். இவரும் சென்னைக்கு தான் போறார். உங்கள கொண்டு போய் உங்க அக்கா வீட்லயே விட்டுருவார். நீங்க இவரோட போறீங்களா?" என்று கேட்டதும், "இல்லண்ணா, இவர் கூட எப்படி போக முடியும்? தெரியாதவர் வேற. நீங்க இந்த மோதிரத்த வித்து தாங்க. நான் அந்த பணத்த வச்சு ஊருக்கு போய்க்கிறேன்" என்று சௌமி சொன்னாள். "இந்த நேரத்துல எந்த அடகு கடையும் இருக்காதும்மா" என்று கதிர் சௌமியாவிடம் எடுத்து சொன்னான். திரும்பவும் சௌமி பேக்கை தவறவிட்ட ஆட்டோவை அனைவரும் சேர்ந்து தேட ஆரம்பித்தார்கள். அவர்கள் எங்கு தேடி பார்த்தபோதும் அந்த பேக் கிடைக்கவே இல்லை. அவங்க இப்படியே தேடிட்டு இருக்கும்போது அங்க ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருந்தவங்க சந்தேகப்பட்டு கதிர்கிட்ட வந்து, "என்ன 2 பேரும் ஒரு பொண்ணை ஆட்டோக்குள்ள வச்சுட்டு எல்லா ஆட்டோக்காரங்களையும் கை காட்டி கேட்டுட்டு இருக்கீங்க?" என்று கேட்டதும் கதிர் பேக்கை தவறவிட்ட விஷயத்தை சொன்னான். அப்புறம் அங்க இருந்த இன்னொரு ஆட்டோ டிரைவர் சௌமியாவிடம் நான் வேணும்னா உதவி பண்ணவான்னு கேட்கவும் அவ பயந்து பதறி இல்ல வேணாம் என்று சொல்லி கதிர் ஆட்டோக்குள்ளேயே போய் உட்காந்துட்டா. அம்மா அப்பா ஃபோன் நம்பரையாவது மனப்பாடம் பண்ணி வச்சிருந்திருக்கலாம் என்று தன்னையே திட்டிக் கொண்டாள். அம்மா அக்கா பையனுக்காக கொடுத்து விட்ட செயின், அக்காக்கு கொடுத்த சேலை, நகை, பணம் எல்லாம் அந்த பேக்கோடவே போயிடுச்சுன்னு நினைச்சு சௌமிக்கும் இன்னும் அழுக வந்தது. சௌமியோட அக்கா பேர் கவிதா, பெரியம்மா மகள். காதல் திருமணம்னால யாரும் அவங்க கூட பேசுறதே இல்ல. வீட்லயும் அவங்கள சேர்த்துக்கல. ஆனா சௌமியாக்கு கவிதான்னா அவ்ளோ பிடிக்கும். அவ அப்பா கிட்ட அடம் பிடித்து கவிதாவை பார்த்துட்டு வர சொல்லி ரொம்ப நாளா கேட்டு இப்பதான் போராடி அனுமதி வாங்கியிருக்கா. இப்போ வீட்டுக்கு போனா அப்பாவும் திட்டுவாங்க. எவ்வளவுக்கு சௌமியாவோட அப்பா அவள்கிட்ட பாசம் காட்டுறாங்களோ அந்த அளவுக்கு சில விஷயங்கள்ல ரொம்பவே கண்டிப்பாவும் இருப்பாரு அவங்களோட அப்பா ரவி. தன்னிலை மறந்து பயந்து போய் இருந்த சௌமியாவை சுயநினைவுக்கு கொண்டு வந்தது கதிரினி குரல். சிவாவை முன்னாடியே வச்சுக்கிட்டு, "இவ என் நண்பனாமா, ரொம்ப நம்பிக்கையானவர். இவர் கூட சென்னைக்கு போங்க. பாதுகாப்பா போய் சேர்த்துருவார். இல்லனா இப்ப வந்த மாரி எல்லாரும் வந்து என்ன என்னன்னு கேட்பாங்க. உங்கள இங்க தனியாவும் விட்டுட்டு போக முடியாது. ரொம்ப லேட் வேற ஆயிடுச்சு. இல்லனா மகளிர் காவல் நிலையத்துல போய் உங்கள விட்டுடுறேன். அங்க அவங்க உங்கள பார்த்துப்பாங்க" என்று சொன்னதும், "ஐயோ! அதெல்லாம் வேணாம். நான் இவரோடயே போறேன்னு" சொல்லிட்டா சௌமி. ஏதோ ஒரு நம்பிக்கை சிவா மேல. சிவாவும் சௌமிக்கு ஆறுதலாக, "பயப்பட வேணாம். நான் பாதுகாப்பா உங்கள கூட்டிட்டு போறேன்" என்று சொன்னான். சென்னை பஸ்ல ஏறுனாங்க. 2 பேரும் வேற வேற சீட்ல போய் உட்கார்ந்தாங்க. மதுரையில இருந்து சென்னை நோக்கிய பயணம் தொடங்குச்சு. பஸ் புறப்படுவதற்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி சிவா டிக்கெட் எடுக்க போயிருந்த அந்த சமயத்துல கதிர் சௌமியிடம், "அவர் நல்லவர் தாமா. இருந்தாலும் இந்தா என் நம்பரை வச்சுக்கோ. போய் இறங்குனதும் எனக்கு கால் பண்ணு" என்று சொன்னான். "சரிங்கண்ணா" என்று சௌமி சொல்லி முடிக்க சிவா வரவும் சரியாக இருந்தது. சௌமியாவும் சிவாவும் வேற வேற சீட்ல உட்காந்துட்டாங்க. பஸ்ஸும் கிளம்புச்சு. கொஞ்ச தூரம் போனதும் பஸ் நின்றுது. என்னன்னு பார்த்தா ஒரு ஜோடி ஏறுனாங்க. சிவா கிட்ட அந்த பையனும் சௌமி கிட்ட இந்த பொண்ணும் இருக்கலாம்னு போனாங்க. அதுக்குள்ள பக்கத்துல இருந்தவரு, "இவங்க 2 பேரும் கப்பிள்ஸ் தான் தம்பி. நீங்க மாறி இருப்பா" அப்படின்னு சொல்லி சிவா கிட்ட கூறவும் வேற வழியே இல்லாம சிவா சௌமி பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டான். ஆனா சௌமி அப்படிலாம் இல்ல என்று சொன்னாள். அது எதுவும் அவங்க காதுலயே விழல. சிவா வரும்போது அவனுக்கு மட்டும் கேட்டுருச்சு. அதோட சிரிச்சுக்கிட்டே போய் சிவா உட்கார்ந்தான். சௌமி சிவாவ மொறச்சா. "ஏங்க அவங்க கிட்டலாம் போய் இத சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப சொல்றதுனால என்ன ஆகப் போகுதுன்னு" சிவா கேட்டான். "இல்ல அவங்க நம்ம ஜோடின்னு தப்பா நினைச்சுட்டு இருக்காங்கல்ல. அதனால தான்" என்று சௌமி சொன்னாள். அதற்கு சிவா, "யார் நம்ம பற்றி என்ன நினைச்சா நமக்கு என்னங்க? நமக்கு தெரியும்ல உண்மை என்னன்னு. விடிஞ்சா சென்னை வந்துற போகுது" சிவா சாதாரணமா சொல்லிட்டான். ஆனா சௌமிக்கு இங்க இருக்கவே முடியல. முதல் முறையா ஒரு அந்நிய ஆணோட தனியா பஸ்ல போறா. அதுவும் வீட்டுக்கு தெரியாம. ஆனாலும் அந்த பொண்ணு பக்கத்துல இருந்திருந்தாலும் பாதியிலே அவங்க இறங்கிட்டா வேற ஆண் யாராச்சும் நம்ம பக்கத்துல உட்கார்ந்தா நம்ம என்ன பண்றது? இதுக்கு இவரே பரவால்ல. ஏதேதோ சொல்லி மனச தேத்திக்கிட்டு பயணத்தை தொடர்ந்தார்கள். "இந்த பேக் அந்த பக்கமா வைங்க" என்று சிவா சௌமியிடம் அவனோட பேக்கை கொடுக்க, அவள் வாங்கி 2 பேருக்கும் நடுவுல வச்சுட்டா. சிவா சௌமியும் பேக்கையும் மாறி மாறி பார்த்துட்டு இருந்தான். சரி அந்த பொண்ணு சூழ்நிலையும் அப்படி இருக்கு அப்படி என்று மனசுக்குள் நினைத்துவிட்டு அமைதியா இருந்தான். கொஞ்ச நேரம் மௌனமா கடந்துச்சு அவங்களோட பயணம். அப்புறமா சிவா சௌமியிடம், "சாப்பிடுறீங்களா? உங்களுக்கு எதுவும் பசிக்குதா? நான் வாங்கிட்டு வரவா?" என்று சொல்லவும், "இல்லைங்க எனக்கு பசிக்கல. நீங்க சாப்பிடுங்க" என்று சொல்லவும் சிவா சிவா எவ்வளவு கேட்டும் சௌமி சாப்பிட மறுத்துட்டா. சிவா சாப்பிட ஆரம்பிச்சான்.
சௌமியும் எல்லாத்தையும் இப்படி பறி கொடுத்துட்டோமே! அக்காக்கு வாங்கி குடுத்த பொருள், பணம், ஃபோன் எல்லாம் போனது மட்டும் இல்லாம, யாருன்னே தெரியாத ஒருத்தன் கூட இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே என்று அதை நினைத்து அழ ஆரம்பிச்சுட்டா. இதை சிவா கவனிச்சுட்டான். "ஏங்க அழறீங்க? நான் உங்கள பாதுகாப்பா கொண்டு போய் விட்டுருவேங்க. கவலைப்படாதீங்க" என்று சொல்றா. "சரிங்க, நீங்க சாப்பிடுங்க" என்று சௌமி சொன்னாள். "நீங்க இப்படியே அழுதுட்டு வந்தா நான் எப்படிங்க சாப்பிடுறது?" என்று சொன்னதும், "சரிங்க, அழல. நீங்க சாப்பிடுங்க" என்று கண்ணை துடைத்துவிட்டு, அந்த பக்கமாக திரும்பி வெளியே வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. சிவாவும் சாப்பிட்டு முடிச்சான். லேசாக தூறிட்டு இருந்த மழை கொஞ்சம் நல்லா பெய்யத் தொடங்கியது. சாரல் உள்ளே வரத் தொடங்கியதும், ஜன்னலை மூடிவிட்டு அப்படியே அந்த பக்கமாகவே வேடிக்கை பார்த்துட்டு வந்தா. சிவா சாப்பிட்டு முடித்துவிட்டு, கொஞ்சம் கண்ணை மூடி தூங்க ஆரம்பித்தான். சௌமியும் சிறிதாக கண்ணசர ஆரம்பித்தாள். திடீரென்று ஒரு பக்கமா கை வலிக்குதேன்னு கண்ண விழித்து பார்த்தா, சிவா சௌமி தோள்ல சாஞ்சு தூங்கிட்டு இருக்கான். சௌமிக்கு திக்குன்னு இருந்துச்சு.